இதோ உதவி. இந்த 3-G முறை உங்களை பிரபலமாகவும், வெற்றிகரமாகவும், மகிழ்ச்சியாகவும் மாற்றும். நீங்கள் பிரபலமாக இருக்க விரும்பினால், நீங்கள் மக்களிடையே பிரபலமாக இருக்க வேண்டும். புகழ் என்பது அதுதான். நீங்கள் வெற்றி பெற விரும்பினால், நீங்கள் மக்களிடையே வெற்றி பெற வேண்டும். நீங்கள் ஒரு தனி தேடுபவராக இருந்து தங்கத்தை கண்டுபிடித்தாலும், உங்கள் வெற்றி உங்கள் தங்கத்தின் மீது மக்கள் நிர்ணயிக்கும் மதிப்பையும், அதை வாங்க மக்கள் தயாராக இருப்பதையும் பொறுத்தது. வணிகத்திலும் அனைத்து முயற்சிகளிலும் உங்கள் வெற்றி மக்களின் பதிலை பொறுத்தது. இறுதி சாதனை என்னவென்றால், மற்றவர்கள் உங்களை வெற்றிக்கு உயர்த்தச் செய்வதாகும். இதைச் செய்ய நீங்கள் உங்களை எளிதாக உயர்த்த வேண்டும், அதாவது மற்றவர்கள் உங்களை வெற்றிக்கு உயர்த்த வேண்டும் என்ற விருப்பத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால், நீங்கள் மக்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தனிமை மகிழ்ச்சி ஆழமற்றது மற்றும் முழுமையாக திருப்தி அடையாது. அதை முயற்சித்தவர்களிடம் கேளுங்கள். மக்களின் தோழமை மற்றும் அன்பில் மட்டுமே ஆழ்ந்த திருப்திகரமான மகிழ்ச்சி உள்ளது. எனவே, இந்த அத்தியாயம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பது, மக்களுடன் பிரபலமாக, வெற்றிகரமாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதுதான். இந்த மிகவும் விரும்பத்தக்க மற்றும் ஆழ்ந்த திருப்திகரமான இலக்கை அடைய, ஆசிரியர் மிகவும் எளிதான மற்றும் நிரூபிக்கப்பட்ட முறையை வகுத்துள்ளார். நான் இதை 3-G முறை என்று அழைக்கிறேன், ஏனெனில் இது G என்ற ஆரம்ப எழுத்தைக் கொண்ட 3 விஷயங்களை நீங்கள் எப்போதும் செய்ய வேண்டும். இது 3G முறை. நீங்கள் எப்போதும் விதிவிலக்கு இல்லாமல், நீங்கள் யாருடனும் இருக்கும்போதெல்லாம் பல நிமிடங்கள், அல்லது நீங்கள் தொலைபேசியில் பல நிமிடங்கள் பேசும்போதெல்லாம், அல்லது நீங்கள் ஒரு குறிப்பு அல்லது கடிதம் எழுதும்போதெல்லாம், 1G, எப்போதும் நன்றியை வெளிப்படுத்துங்கள். இது எளிதானது. தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் அது தானாகவே மாறும். நன்றியை வெளிப்படுத்த ஏதாவது ஒன்றை நீங்கள் எப்போதும் சிந்திக்கலாம். அது மற்றவர் உங்களுடன் பேசுவதற்கோ, அல்லது உங்கள் கடிதத்தை படிப்பதற்கோ, அல்லது உங்கள் கோரிக்கையை பரிசீலிப்பதற்கோ, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில், மிகவும் ஈர்க்கக்கூடிய மற்றும் மறக்க முடியாத ஒன்றை நீங்கள் சிந்திக்க முடியும் என்று நம்புகிறேன், ஏனென்றால் அது எப்போதும் நன்றியை வெளிப்படுத்தும் ஒரு நபராக நினைவில் வைக்கப்படுவது மதிப்புமிக்கது. மக்கள் ஆழ்மனதில் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் நன்றியை தெரிவிக்கும்போது, பாராட்டப்பட வேண்டும் என்ற அவர்களின் ஆழ்மனதில் உள்ள தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள். எனவே அது ஒரு நட்பு வசதியை விட அதிகம். இது ஒரு ஆழமான, நீடித்த விளைவைக் கொண்டுள்ளது. 2G, எப்போதும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தினர் கூட உங்கள் நல்லெண்ணத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று கருத வேண்டாம். அவர்கள் அதை வெளிப்படுத்துவதை கேட்க விரும்புகிறார்கள். நிச்சயமாக, அவர்களுடனான உங்கள் உறவுகளில் உங்கள் நல்லெண்ணத்தின் அடிக்கடி, உறுதியான ஆதாரங்களைக் காண அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவது, அது எவ்வளவு முக்கியமோ, அது போதாது. ஒவ்வொரு சாத்தியமான சந்தர்ப்பத்திலும் நீங்கள் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் சந்திக்கும், தொலைபேசியில் அல்லது எழுதும் அனைவருக்கும் எப்போதும் நேர்மையாக உங்கள் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களைச் செய்யும். 3G, எப்போதும் நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் சந்திக்கும், தொலைபேசியில் அல்லது எழுதும் ஒவ்வொருவரும் அல்லது யாராவது, நீங்கள் குறிப்பாக, உணர்வுபூர்வமாக மற்றும் மனப்பூர்வமாக அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள் மற்றும் சாதகமாக ஈர்க்கப்படுகிறார்கள் என்று கருத வேண்டாம். உண்மையில், நீங்கள் உண்மையில் உங்கள் நல்வாழ்த்துக்களை வெளிப்படுத்தவில்லை என்றால், நீங்கள் குறிப்பாக அக்கறை காட்டவில்லை என்று மக்கள் அறியாமலேயே கருதுவார்கள். மேலும் அவர்கள் உணர்வுபூர்வமாக அல்லது ஆழ்மனதில் உங்களைப் பற்றி அலட்சியமாக உணருவார்கள்.
உங்கள் நல்வாழ்த்துக்களையும் நல்லெண்ணத்தையும் அனைவருக்கும் உற்சாகமாக வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம். ஆனால் நீங்கள் மனிதர்களால் உங்கள் நல்வாழ்த்துக்களையும் நல்லெண்ணத்தையும் உங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் கூட உங்கள் ஆளுமை கதிர்வீச்சில் சேர்க்க விரும்புவோருக்கும் கூட பரப்புவதன் மூலம் அற்புதங்களை உருவாக்க முடியும். யார் வேண்டுமானாலும் இதைச் செய்யலாம். மேலும் இது எனது புத்தகத்தின் 70ஆம் அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. நீங்கள் விரும்புவதை எவ்வாறு பெறுவது? ஆனால் இப்போதே தொடங்கி 3-G முறையை பயன்படுத்தத் தொடங்குங்கள். 1G எப்போதும் நன்றியை வெளிப்படுத்துங்கள். 2G எப்போதும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். 3G எப்போதும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். இது உங்களை பிரபலமாகவும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும். இது இன்னும் அதிகமாகச் செய்யும். இது உங்களை பணக்காரராக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பல வணிக வாய்ப்புகளை இழந்தேன். அவை ஒரு அதிர்ஷ்டத்திற்கு மதிப்புள்ளவை. முக்கியமாக நான் ஒவ்வொரு சாத்தியமான சந்தர்ப்பத்திலும் நன்றியுணர்வு, நல்லெண்ணம் மற்றும் நல்வாழ்த்துக்களை வெளிப்படுத்த தவறியதால். அதில் சரியான சந்தர்ப்பங்கள் அடங்கும். சரியான மக்களுக்கு சரியான நேரத்தில். இது ஒரு சிறிய விஷயம் அல்ல, ஆனால் ஒரு பெரிய பெரிய கட்டாயம் என்பதை நான் அன்றிலிருந்து கற்றுக்கொண்டேன். நான் இதை உங்களுக்கு மனதார பரிந்துரைக்கிறேன். ஆனால் நீங்கள் பேசும் மற்றும் எழுதும் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நன்றி, நல்லெண்ணம் மற்றும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் விதிவிலக்கு இல்லாமல் இது ஒரு மகிழ்ச்சியான பழக்கமாக, ஒரு நிலையான ஆளுமையாக மாறும். இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பிரபலமாகவும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும். சமமாக முக்கியமானது, ஒருவேளை மிக முக்கியமானது, விதிவிலக்கு இல்லாமல் ஒவ்வொரு நபருக்கும் நன்றியுணர்வு, நல்லெண்ணம் மற்றும் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் மற்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். வேண்டுமென்றே ஒவ்வொருவரிடமிருந்தும் எந்த சுயநல ஆதாயத்தையும் தேடாமல், அது அவர்களுக்கு தரும் மகிழ்ச்சியை மட்டுமே. இருப்பினும் நீங்கள் எவ்வளவு சுயநலமின்றி அதைச் செய்தாலும் அறுவடை செய்யாமல் விதைகளை விதைக்க முடியாது. நீங்கள் விதைக்கும்போது நீங்கள் அறுவடை செய்வீர்கள்.